2023ல எஸ்பி கிளர்க் மெயின்ஸில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் வேக்கன்ட் பேஸ்டு ஃப்ளோர் பஸ்ஸில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் கொஸ்டின்னு. நம்ம வாங்க டைரெக்டாக சால்வ் பண்ண போயிடலாம். இப்போ ஒரு பஸ்ஸில் அப்ரோச் பண்ணும்போது டைரெக்டாக என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணணும். இதில் 4 வேக்கன்ட் ஃப்ளோரு, மொத்தம் 13 ஃப்ளோரில் 4 வேக்கன்ட் ஃப்ளோரு 9% நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். A1 அப்படிங்கிறவங்க ப்ரைம் நம்பர் ஃப்ளோர் எபோவ் 5 அப்படின்னு இருக்காங்க. எபோவ் 5ல் ப்ரைம் நம்பர் இருக்கக்கூடியது 7, 11 அண்டு 13. ஸோ இந்த இடத்துல நம்ம ஏ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது டைரக்ட் ஸ்டேட்மெண்ட். இது ரிலேட்டடாக என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். ஏ அண்டு ஜிக்கு நடுவில் 4 ஃப்ளோர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1 2 3 4 ஜி. அதே மாதிரி ஏ அண்ட் ஜி 1 2 3 4 ஜி 1 2 3 4 ஜி 4 ஜி. இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் அடுத்து இதுக்கு ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் 1 ஃப்ளோர்னு கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹெச் வந்து எபோவ் ஜின்னு சொல்லிட்டாங்க. ஜிக்கும் ஹெச்சுக்கும் நடுவில் ஒருத்தங்க தான், அதில் ஹெச் எபோவ் பண்ணணுன்னாங்க. இங்கே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே எம்டி இடம் இல்லை. ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. தென் ஹெச்சுக்கும் சிக்கும் நடுவில் 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. 5 ஃப்ளோரா 5 பர்சனான்னு பார்க்கணும். ஆஸ்பிரண்ட்ஸ் இந்த வேக்கண்ட் ஃப்ளோர் பஸ்ஸில் மட்டும் இன்பிட்வீனில் 5 ஃப்ளோர் இருக்காங்களா 5 பர்சன் இருக்காங்களா பார்க்கணும். இந்த கொஸ்டினில் பர்சன்ஸ் இல்லை, சம்டைம்ஸ் பர்சன்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம ஃப்ளோர்னு எடுத்து அப்ரோச் பண்ணும்போது நமக்கு அது மிஸ்டேக் ஆகி டைம் கன்சியூமிங் ஆகிடும். ஹெச்சுக்கும் சிக்கு நடுவில் 5 பர்சன்ஸ். இதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி வந்து ஹெச்சுக்கு பிலோவாக இருக்கணும். அந்த 5 பேரில் சி ஹெச்சுக்கு பிலோவாக இருக்கணும். 1 2 3 4 5 சி இங்கே போடலாமா? 1 2 3 4 5 சி இங்கே போடலாம். ஸோ இது ஆல்ரெடி எலிமினேட்டட். இங்கே ஹெச்சுக்கு கீழே 5 பேர் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதுனால இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். நமக்கு மீதி இருக்கிறத கண்டினியூ பண்ணலாம். டின்றது ஈவன் நம்பர் ஃப்ளோர். இதை நம்ம நோட் பண்ணிக்கணும். டிங்கிறது ஈவன் நம்பர் ஃப்ளோர். ஓகே, நம்பர் ஆஃப் இது வந்து இருக்கட்டும். டிக்கு நம்பர் ஆஃப் ஃப்ளோர்ஸ் டி எபோவ் டி ஈக்குவல் டு ஜே அண்ட் பி இருக்கு இல்லையா, அதுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஃப்ளோருக்கு சேமா. ஃப்ளோருக்கு பர்சன்ஸ் கிடையாது, ஃப்ளோருக்கு ஜேக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் ஈக்குவல். இது லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். இதை பாருங்கள், ஈவும் ஈவன் நம்பர் ஃப்ளோரா. ஈவும் ஆல்சோ ஈவன் நம்பர் ஃப்ளோர். E also even number floor. Just above B. Bக்கு just above இருக்கும். இது ஒரு செட் ஆஃப், இது வந்து ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ஸு. இதை கொண்டு வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சிக்கும் பிக்கும் நடுவில் வேக்கன்ட் ஃப்ளோரே கிடையாதான். ஆல்ரெடி இங்கே சி போட்டிருக்கோமா? ஸோ பி இங்கே வரும், இல்லைன்னா இங்கே வரும், இல்லைன்னா இங்கே வரும், இங்கே வரும். பிக்கு மேலே இ வரணும். அந்த இ ஈவன் பாயிண்டில் இருக்கணும். ஸோ பி இங்கே போட்டால் இ மேலே வராது. பி இங்கே வச்சா இ இங்கே வருது. ஈவன் பாயிண்ட் வந்துருச்சு நமக்கு. ஈன்றது ஈவன் ஃப்ளோரில் வந்துருச்சு. அதே மாதிரி இங்கே போடலாம். பி இங்கே போடுறோமா? பிக்கு மேலே இ போட்டால் இது வந்து ஈவன் பாயிண்ட் தான். அதே கான்செப்ட் தான். ஓகே, தென் இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. F6 lives 2 floor above D. இந்த D ஈவன் நம்பராக இருக்குமா? 1 floor above இது, 2 floor above மேலே. 1 floor above 2 floor above. F இதை கொண்டு வந்து அப்படியே இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம். D வந்து ஈவன் நம்பரில் எங்கெங்கெல்லாம் வைக்க முடியும்? இங்கே ஒரே இடத்துல தான் வைக்க முடியும். ஸோ 1 floor above 2 floor above F வச்சாச்சு. இங்கே ஏதாச்சும் அங்கே வைக்க முடியுமானா? இங்கே வச்சா மேலே எஃப்ஐ ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இங்கே டி வச்சா எஃப்ஐ இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். பட் ஆல்ரெடி சி இருக்கிறதுனால இந்த பாசிபிலிட்டி எலிமினேட்டட். ஒன்லி திஸ் பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பாருங்கள், வேற ஏதாச்சும் விட்டுருக்கோமா அப்படின்னா இதுக்கு தான் இதை எழுதி வச்சுக்கிறதுக்கான காரணம், இங்கே எழுதி வச்சுருக்கிறதுனால நீட்டாக நம்ம எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம தேடிட்டு உட்காந்துருக்கணும். அதனால் ஒரு நிமிஷம் நமக்கு வேஸ்ட்டாக போகும்.
டிக்கு மேலே எத்தனை பேர் இருக்காங்க? 1, 2, 3. ஸோ ஜேக்கும் பிக்கும் அத்தனை பேர். 1, 2, 3. ஜேக்கும் பிக்கும் நடுவில் 3 பேர். ஏன்னா டிக்கு மேலே 3 பேர் இருக்காங்க. அது கண்டிஷன். இப்போ பாருங்க 4 ஃப்ளோர்ஸ் வேக்கண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? 4 ஃப்ளோர்ஸ் 1, 2, 3, 4. ஸோ இதுதான் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆன்சர். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது. அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை எடுத்து ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாலே போதுமானது. நம்ம பசில் நல்லா ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு டைம் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர், இந்த 5 ஆப்ஷனில் நம்ம டஸ் நாட் பிலாங் டு த குரூப் அப்படின்னு இருக்கும். அந்த கொஸ்டின்ஸு இல்லைனா ஆட்மன் அவுட் கொஸ்டின் வச்சு தான் நம்ம அட்டன் பண்ண பசில் கரெக்டாக ரைட்டான்னு தெரியும். இதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மெயின்ஸ் கிளாஸ் நிறைய வேணும்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.